ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ சேனல். இன்னைக்கு நம்ம ஹிட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இது பிகினர் லெவலில் தான் இருக்கும். இது யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பிகினராக இருக்கிறவங்க, இல்லைனா சம்டைம்ஸ் ஊருக்கு போகணும், அந்த கார்டியோ செக்ஷன் எதனா பண்ணணும், கொஞ்சம் ஸ்வெட் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த எக்ஸசைஸ் செலக்ட் பண்ணி பண்ணலாம். இதில் யாரெல்லாம் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்தோன்னே இந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இது கொஞ்சம் கார்டியோ செக்ஷன் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, எந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிசிக்கல் பாடி ஒர்க் அவுட். ஸோ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இதை வந்து பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 ரவுண்ட்ஸ் வரும். எப்பவுமே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணால் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ வார்ம் அப் முடிச்சிட்ட பிறகு எந்த வார்ம் அப் தெரியுதோ நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். வார்ம் அப் முடிச்சிட்ட பிறகு இது ஒரு 3 ரவுண்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3. ஸோ ரவுண்டு 1ல் வந்துட்டு 4 எக்ஸசைஸ் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸசைஸும் வந்துட்டு நீங்கள் 20 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர் லெவல்னால நான் கொஞ்சம் கம்மியாகவே டைம் டியூரேஷன் எடுத்திருக்கேன். 20 செகண்ட்ஸ் முடிச்சுட்டு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துடுங்க. ஒரு 4 எக்ஸசைஸ் வரும். ஓகே, ரவுண்ட் 1 4 எக்ஸசைஸ் முடிச்சிட்ட பிறகு 3 செட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? 3 செட்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு 2 பண்ணுங்க. ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் நடுவில் நீங்கள் வந்து 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விடணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரவுண்டு 2 போகும்போது 4 எக்ஸசைஸ் இருக்கும். 4 எக்ஸசைஸ் முடிச்சிட்ட பிறகு அதை ஒரு 3 செட்ஸ் பண்ணுங்க. 3 செட்ஸுக்கு பண்ணிட்ட பிறகு ரவுண்டு 3க்கு போகும்போது நீங்கள் வந்து 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு நடுவில் வந்துட்டு 20 செகண்ட்ஸோ இல்லை 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவையா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20 செகண்ட்ஸ் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் அவுட் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு தெரிந்த கூல் டவுன் இல்லை ஸ்ட்ரெச்சஸ் எது வேணாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம ஒர்க் அவுட் போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வார்ம் அப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம டைரெக்டாக வந்துட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட். நான் பிகினர் லெவல் தான் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக ஒரு கை கிட்ட வைங்க. நல்லா இந்த பொசிஷன் வந்துட்டு பட் வந்து டவுன் ஆகக்கூடாது. இந்த பொசிஷன் தான் இருக்கணும். ஓகே, யா 20 செகண்ட்ஸ் ஓவர். இந்த ரவுண்டு 1 3 செட்டு பண்ணணும். 3 செட்டு முடிச்சோடனையும் 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, குட். படுத்துட்டு காலை இப்படி வச்சுட்டு பண்ணு. ஐனிஸ் இப்படி கூட பண்ணலாம். அதர்வைஸ் ஜம்பிங்கோட நீங்கள் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். முடியாதவங்க இப்படி பண்ணுங்க. ஓகே, ஓகே
ஓகே, இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்குவாட் 20 seconds. ரெடி? ஓகே, ரெடி? லஞ்சஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ரெடி? யா, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம 3 ரவுண்டு முடிச்சிருக்கோம். ஸோ 3 ரவுண்டை வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்டும் நீங்கள் 3 செட்ஸோ 4 செட்டோ உங்களுடைய ஃபிட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள்.